எதனால உன் வாழ்க்கையில உபத்திரம், எதனால பிரச்சனை, எதனால போராட்டம் அப்படின்னா, நம்முடைய சுய இச்சையினாலே, நம்ம பண்ற சில தவறுகள்னாலே, நம்ம செய்யற சில பாவத்தினாலே, நம்ம வாழ்க்கையில இருக்க சாபத்தினாலே, நம்ம வாழ்க்கையில இருக்க பாரம்பரியமாய் ஒரு நிறைய காரியங்கள், நிறைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, அது நோயா இருக்கட்டும், இல்ல வந்து மரணங்களா இருக்கட்டும், நிறைய என்ன சொல்றது, ஏதோ ஒரு காரியங்களா இருக்கும். அது அது பரம்பரையா என்ன பண்ணும் அப்படின்னா, கடந்து வரும். அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம். அது அப்படியே உங்க அம்மா அப்பா, உங்க உங்க அம்மாக்கோ உங்க அப்பாவுடைய தாத்தா பாட்டி அப்படியே கடந்து வந்துருக்கலாம். அது உங்களுக்கு கடந்து வந்து ஒருவேளை அது கேன்சர் அந்த கேன்சர் தொடர்ந்து வரும். சக்கரவாதி தொடர்ந்து வரும். இல்ல ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா, அந்த அந்த காரியம் அப்படியே என்ன பண்ணுமா, கடந்து வருமா. அதே போல பாருங்க, சில வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒவ்வொரு அந்த அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குடும்பத்தில் என்ன ஆகுமா, அந்த தலைச்சம்பிள்ளை பிள்ளை பிறந்து மறிக்கிற காரியங்கள் வந்து தொடர்ந்து அது பல தலைமுறைகள் கடந்து வந்துட்டே இருக்கும். அந்த மரணம், குழந்தைகள் மரணம் என்பது பல தலைமுறைகள் கடந்து வந்த குடும்பத்தெல்லாம் எனக்கு தெரியும். ஆமென். இப்படி பரம்பரையாக குழந்தைகள் மறிப்பது தொடர்ந்து ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பொழுது அந்த தேவனுக்குள்ளாய் வரும்பொழுது சொல்றாரு, அது எல்லாவற்றிலும் இந்த ஒன்றை நீக்கி கர்த்தர் தம்முடைய கிரியைக்குள்ளாக, தம்முடைய கிருபைக்குள்ளாய் கொண்டு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய், தம் கொடுத்த சமாதானத்துக்குள்ளாய், தம் கொடுத்த ஆசீர்வாத நன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்கள் சரீர பாடுகளால் அல்ல, அவர் பாடுபட்டது நிமித்தமாய். சொல்றாரு, அதை நினைச்சு பாருன்றார். அவ்வளவுதான். நீ என்ன பண்ணும், நீ உடனே சிலுவையில எத்தனை தூங்க தேவையில்ல. ஆண்டவரை வாரினால் அடித்தாங்க பாஸ்டர், என்னைய 2 அடி அடிங்க. முள்முடி சூட்டினா காரி துப்புனாங்க, என்ன 2 தடவை காரி துப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரை கன்னத்தில் பலார் என்று அறைந்தார்கள். பாஸ்டர் என்ன அடிங்க பாஸ்டர், ஆண்டவர் மரித்த நாள் இன்னைக்கு, அவரை போல நான் பாடுபடணும். ட்ரெஸ் எல்லாம் உருவிடு. பண்ணுவோம். அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் உனக்காக நான் பண்ணிட்டேன். நீ பண்ண அக்கிரமம், நீ செஞ்ச எல்லாத்துக்காக நான் பட்டுட்டேன், நீ என்ஜாய் பண்ணு. அதான் வேதம் சொல்லுகிறது, நன்மையானதை அனுபவி, நன்மையானதை அனுபவி. கர்த்தர் சொல்றாரு, நன்மையானது எல்லாத்தையும் அனுபவி. இதை செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப கட்டுவான்னு சொல்றாரு. நன்மையானது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா அனுபவி. எத்தனையோ நன்மையானது இருக்கு, என்ஜாய் பண்ணுன்றாரு. தீமையில் மட்டும் மறுபடியும் பிழைத்து போ.